அனைவருக்கும் வணக்கம். பெரிய வீடியோக்கள் போட முடியல. 20 செகண்டு 30 செகண்டு போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் போடுறதுக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குது. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோடய நினைப்பு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். லைஃப்பில் எதுவுமே யாருக்குமே இல்லாமல் போகக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ குணம் இருக்கணும். யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நோக்கடிக்கக்கூடாது. அப்படி நோக்கடித்தா அந்த லைஃப் நல்லா இருக்காது. நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடினாலும் வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். வேத சத்தியம்னு பாட்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆகும். லைஃப்பில் நல்லதே நடக்கட்டும்னு நினச்சி வாழணும். நல்லதே செய்யணும். நம்மளால் செய்ய முடியாட்டாலும் மற்றவங்களுக்காக ப்ரேயராவது பண்ணிக்கணும். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது இறைவன் நம்ம வேண்டுதலை செவிமடுப்பார். செவிமடுத்து நமக்கு நல்லதே செய்வார். நல்லதே நடக்கும். எப்போதுமே ஜெயிக்கிறதுக்காக எந்த ஒரு வழியும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் கெட்டது தான் ஜெயிக்குது. கெட்டவன் தான் ஜெயிக்கிறான். நல்லவன் ஜெயிக்க மாட்டேன்றான். நல்லவனுக்கு பிரச்சனை நிறைய வருது. நான் நல்லவன் சொல்லலை. அதே நேரம் நான் கெட்டவனும் கிடையாது. நான் நடுநிலையானவன். என்னுடைய கால் ஊனத்தை வச்சு என்ன எடை போடுறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஊனமும் வராதா? உங்களுக்கு எந்த குறையும் வராதா? லைஃப்பில் ஒரு நிமிஷம் நான் குறை வர்றதுக்கும் நேரம் வர்றதுக்கும் ஒரு மனுஷத்துக்கு ஒரே ஒரு நிமிஷம்தான். லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற நினப்பு இருந்தாலே போதும். வெற்றி பெறலாம். ஆனால் நல்லது நினச்சி நல்லதில் ஜெயிக்க நினைக்கணும். அதை விட்டுட்டு கெடுதல் நினச்சிட்டு கெடுதலில் ஜெயிக்க நினைக்கக்கூடாது. என்றைக்குமே ஒருத்தரை விஷம் குடித்து சாக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் எப்படி வாழ்கிறோம், எப்படி லைஃப்பில் ஜெயிக்கிறோங்கிறத நல்ல தீர்மானமாக ஒரு முடிவு பண்ணிக்கணும். என்றைக்குமே வெற்றியை மட்டுமே அடிப்படையை நோக்கி போவோம். அதே நேரம் தவறான பாதையும் எடுக்கக்கூடாது. இதையும் மைண்டில் வச்சுட்டு ஆடுவோம். எந்த ஒரு விளையாட்டையும் விளையாடுவோம். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். வாழ்க்கையே ஒரு நாடக மேடைங்கிறத விட வாழ்க்கை ஒரு விளையாட்டு. கடவுள் தான் அந்த விளையாட்டை நடத்துகிறாரு. அவரை வேண்டிக்கிட்டால் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.